ஹாய் கைஸ், பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக நாங்கள் போன பிளேஸ் தான் வால்பாறைங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன உடனே நான் நினச்சேன் கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்ச் பை இன்ச் தான் நகரும், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாட் லைக் தட். அந்த மாதிரி பயங்கர ஹெவி டிராஃபிக் எல்லாம் இல்லைங்க. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. ஆன் த வேல அவ்வளோ அழகான சீனரிஸ், ரொம்ப ரம்மியமாக. அது நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோங்க. 5:30 அப்படிங்கும்போதே நாங்கள் வந்துட்டு பொள்ளாச்சியை க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வியூ எல்லாமே. நாங்கள் நியர்லி ஒரு 5 ஃபேமிலிஸ் போனோம். ஸோ அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்களோட மிஸ்டர்ஸே வந்து நைட்டே வந்துட்டு மார்னிங் அண்ட் லஞ்சுக்கான ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கேயும் போய் ஹோட்டல்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் தேடி போய் நிற்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு சுச்சுவேஷன் அமையல. ஸோ எங்களுக்கு எங்கே பிளேஸு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அந்த இடத்துல நாங்கள் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பாலாஜி கோயிலுங்க. ஸோ அங்கே போய் சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அண்ட் தென் அங்கே நியர்பை இருக்கிற டேம்க்கெல்லாம் போனோங்க. இன் பிட்வீனில் வந்துட்டு நாங்கள் லஞ்சும் எடுத்துக்கிட்டோம். ஒரு பர்டிகுலர் டேமில் வந்துட்டு வெஹிக்கிளில் பார்க் பண்ணிவிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து லன்ச் எடுத்துக்கிட்டோம். ஸோ கரெக்டாக அந்த லன்ச் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக ஒரு ரெயின்ங்க. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரொம்ப நேரம் அதில் நனைய முடியல. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களா, ஸோ அவங்கள சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட டக்குன்னு உள்ள வர மாதிரி ஆயிடுச்சுங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பிஃபோர் நைட்டே எங்களோட மிஸ்டர்ஸே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கே கிடையாதுங்க இந்த ட்ரிப்பில். முழுக்க முழுக்க சர்வ் பண்ணுறதுலேருந்தும் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்தும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 to 3:30 மோஸ்ட்லி ஸ்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் வியூ பண்ணிவிட்டு அகெயின் நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோங்க. ஸோ கீழே 3:30 நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து என்னடா ஒரு நிறையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேண்டி ஷாப்ஸு இல்லைன்னா ஹோட்டல்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன ஏக்கம் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஓகே இங்கே இவ்வளோ தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு எங்களால் என்னெல்லாம் வியூ பண்ண முடியுமோ அதை மட்டும் வியூ பண்ணிவிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் சம்வாட் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்கும் சரி ரிட்டன் நாங்கள் கீழே இறங்கும்போதும் சரி மோஸ்ட்லி வந்துட்டு எங்கெல்லாம் எங்களோட வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கோ, எங்கெல்லாம் ரொம்ப அழகான சீனரிஸ் நேச்சர்ஸ் நல்லாயிருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கம்பல்சரி எங்கே டீ ஷாப்ஸ் பார்த்தாலும் நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு டீ ஷாப்ஸ் பார்த்து நிறுத்தினோம். அங்கே பார்த்திங்கன்னா டீ ஷாப் மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பரான ஒரு மிஸ்ட்டுங்க. ஸோ எங்களோட மொத்த ட்ரிப்பையும் அந்த ஒரு மிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுங்க. என்ன குளிர், அவ்வளோ அழகா அந்த இடமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கலாம், இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இன்னும் வீடியோஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் கிட்ஸும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு வேர்டிங்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வால்பாறை போயிட்டு நிறைய ஷாப்ஸ் இல்லையே அப்படிங்கிற எங்களோட குட்டி குட்டி ட்ராபேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பிரேக் பண்ணிடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்பாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவை ஃபெமிலியராக தெரிஞ்ச பர்சனை உங்கள் கூடயே கூப்பிட்டுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கிளியராக தெரியும் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன டைமிங்கில் ஆல்மோஸ்ட் மிஸ்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஸ்பாட்டெல்லாம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரியான அழகான மிஸ்ட்டை நம்ம அப்படி என்ஜாய் பண்ண முடியுங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சுங்க. அது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ எண்ட் ஆஃப் தி ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் தான் சொல்ல முடியுங்க. பிகாஸ் நாங்க போனது என்னமோ 5 ஃபேமிலி தான். பட் இந்த 5 ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்க த்ரூ சோசியல் மீடியா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்குதுங்க. ஸோ யாருக்குமே வந்து ஃபோன் கால் பேசுறக்கோ, இல்ல WhatsAppல சேட் பண்றக்கோ ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ல டைமிங்கே இல்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாரி. எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, நெறைய விஷயம் ஒவ்வொருத்தங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய கிரேட் டேங்க. ஸோ வி ஆர் ஆல் பிளான் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு வந்தா, ஒரு ஹெல்த்தி லைஃப்ப நம்ம லீட் பண்றதுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனோட நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் எப்படி பாசிபிலிட்டின்னு. இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க் யூ.